வணக்க நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்ல வந்திருக்கக்கூடிய டியூக்ஸோட கேடிஎம் டியூக்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ நம்மகிட்ட வந்து ஜென் 2 கேடிஎம் 200ல இருந்து ஜென் 3 டியூக் 390 எல்லாமே இருக்கு. வாங்க வண்டியோட டீடைல்ஸ் ஒன்னொன்னா பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, டியூக் 200ல ஜென் 3. இந்த வண்டி பாத்தீங்களாக்கும் 2024 மாடலு TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. பாருங்க வண்டி கண்டிஷன் பாருங்க. ஃபிளாக் வித் ஆரஞ்சு கலரு தெளிவாக இருக்கும். பாடியில் எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. நீங்களே பாருங்கள். ரியர் டயர்லாம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்களா ஒரு 95% அந்த ரேஞ்சில் இருக்கும். ரியர் ஏபிஎஸ் கிட்டு எல்லாமே பாருங்கள். சீட் கவர் கொண்டு எல்லாமே கம்பெனிலேருந்து வந்தால் தான். பாடியெல்லாம் பாருங்கள். எங்கேயும் எந்த ஒரு டேமேஜோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கிலோமீட்டர் பார்த்தீங்களாக்கும் 9525 கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் ஓடி இருக்குது. ஃப்ரண்ட் மார்க்கெட்லாம் பாருங்கள். எந்த டேமேஜும் இல்லை. ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 90% இருக்குது. ஜென் 3க்கு இருக்க ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அந்த 6 பேக் LED லைட் அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. அந்த தான் பார்க்க அழகாக இருக்கும். தெளிவாக இருக்குது. லெஃப்ட் சைடுமே பாருங்கள். எந்த ஒரு டேமேஜோ ஜஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீட்டாக இருக்குது. செயின்ஸ் பாக்கெட்டுமே நல்லா கண்டிஷனாக இருக்குது. எல்லாமே தெளிவாக இருக்குது. இந்த ஜென் 3க்கு 2024 மாடலுக்கு டியூக் 200க்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாகும் 1,79,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க. அதுலேயுமே எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்களாக்கும் இது வந்து ஜென் 2 கேடிஎம் டியூக் 200. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் இதுவுமேவும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹாலஜன் பல்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா DRL போட்டிருக்கோம். DRLக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் கலர் ஃபிலிம் ஊட்டிருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. அதில் ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள். பிராண்ட் நியூ சேர் டயர் இப்போ தான் பூஸ் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் மார்க்கெட்லாம் பாருங்கள். டிராஃபிக்ஸ்லாம் பண்ணி சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் இருக்காது. லெஃப்ட் சைடு பாருங்கள். சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா இதுவுமே கம்பெனிலேருந்து வந்தது தான். பாடியில் எங்கேயுமே எந்த டேமேஜும் இல்லை. செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் புது ஸ்ப்ராக்கெட்டு நீங்களே பாருங்கள். இப்போ தான் பூஸ் போட்டிருக்கோம். கம்பெனிலேயே விட்டு மாட்டினது தான். வெளியில் கூட மாட்டல. பெரும்பாலும் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்களாக்கும் வாங்கினோடனே வயசு பசங்கள்லாம் பின்னாடி அந்த டெயில் லேம்பு கீழே வர்ற அந்த நம்பர் பிளேட் ஸ்டேலாம் கழட்டிடுவாங்க. இதில் எதுவுமே கழட்டலாம் மறுக்காடு எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ரியர் டயருமே பாருங்கள். புது டயர் தான். கிட்டத்தட்ட 95% மேலே இருக்கும். தெளிவாக இருக்கும். ரைட் சைடுமே பார்த்தீங்களா பாடி எங்கே எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வீட்டெல்லாம் பக்கா ஃபங்க்ஷனில் இருக்குது. இதனோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்க 20,953 கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் ஓடி இருக்கு இந்த வண்டி. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். பக்காவாக இருக்குது எல்லாமே. நீங்களே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கேவும். இந்த 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்க கிரே கலர் டியூக் 200க்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 1,65,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க. அதுலேயுமே எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்களாக்கும் இது ஒரு பீஸ்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி. டியூக் 390 தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் ஜென் 3 தான். லேட்டஸ்ட் 6 பேக் LED வச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டைப்பு. நீங்களே பாருங்கள். 390 வாடி எங்கே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. தெளிவாக இருக்கும். பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி. ரியர் டயர்லாம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே இருக்குது. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்தது தான். டேங்க்லாம் பாருங்கள். டேங்க் கவர்லாம் போடாமல் தான் இருக்குது. எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் இல்லை. சைடு பேனல்ஸுமே பாருங்கள். தெளிவாக இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. என்ஜின் ரூம்லாம் பக்காவாக இருக்கும். நீங்களே பாருங்கள். உடச்சி தேஞ்சது அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. டபுள் டிஸ்க் ABS பக்கா கண்டிஷனில் இருக்குது எல்லாமே. டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னாக்கும் கிட்டத்தட்ட பெரிய டிஸ்பிளே போட்டிருக்கும். 6 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். மொத்தமே 3,788 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு வண்டி ஓடி இருக்குது. பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி. வண்டி நம்பர்லாம் பாருங்கள். அட்வான்ஸ் நம்பர் வாங்கி மாட்டிருக்காரு கஸ்டமர் 51 அப்படின்னு சொல்லிட்டு தரமாக இருக்குது. இந்த 3,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கக்கூடிய டியூக் 390க்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 2,49,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்களா ஒரிஜினல் ப்ரைஸ் கிட்ட 3,80,000 மேலே வரும். இப்போ இன்னும் 1 இயர் கூட ஆகலை இந்த வண்டி. இந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்களா நம்ம சைட்லேருந்து கொடுக்குற டிஸ்கவுண்டே பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 1,40,000 மேலே வரும். ப்ளஸ் பார்த்தீங்களாக்கும் இப்போ வரப்போகிற GSTலையுமே இது இன்னும் விலை கூடும். இந்த ப்ரைஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். கிட்டத்தட்ட 3,700 கிலோமீட்டர் ஓடிக்கு இந்த வண்டிக்கு. வேணும்ன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. இந்த 3 வண்டியுமே பார்த்தீங்களாக்கும் இப்போ இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்களாக்கும் நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. 3 வண்டியுமே ஒன்றுக்கு ஒன்று சாய்க்காமல் தெளிவாக இருக்குது. பக்கா கண்டிஷனில் இருக்குது. வாங்க வண்டியை பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.